போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எங்களது அம்மா அகாடமி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்விலே வெற்றி வாகை சூட வேண்டும் என. சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் இது 3வது வீடியோ. ஆல்ரெடி முதல் 2 பதிவு போட்டிருக்கோம். அந்த 2 பதிவும் பார்த்தீங்கன்னா Tnpsc General English Group 2 பேஸ் பண்ணி தான். அதில் பார்ட் A அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோ, பார்ட் B அப்படிங்கிறது செகண்ட் வீடியோ. இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த 2 பதிவுகளையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த 3வது பதிவான பார்ட் Cக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் பற்றின ஃபுல் ஐடியாஸ் கிடைக்கும். சரி, ஓகே சார், பார்ட் சி எதை பற்றி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. இதில் உங்களுக்கு 3 ரோமன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோமன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ், என்னென்ன ப்ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரோமன் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிலபஸில் கொடுத்துருந்த ஒரு டாபிக். சம் லீடர்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம் ப்ரீவியஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில், அதுதான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இது என்ன சார் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதுவோம், எஸ்எஸ்சி எழுதுவோம், அதெல்லாம் எழுதினு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக கேட்கலாம். அல்லது நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸில் கிட்டத்தட்ட ஒரு 14 தலைப்பின் கீழ் கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பை மீன் பண்ணி கூட ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து சினானிம்ஸ் கேட்கலாம், அல்லது ஆன்டனிம்ஸ் கேட்கலாம், அல்லது இந்த பேசேஜை வச்சு ஏதாவது கேள்விகள் கூட கேட்கலாம். அதுதான் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரோமனில் என்ன லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரிட்டன் பை லியாம் ஆஃப் லாஹர்டி. இந்த தலைப்பானது எந்த வகுப்பின் கீழ்னா 10ஆம் வகுப்பு தரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ரோஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தி டெம்பஸ்ட் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான், பட் சப்ளிமெண்ட்ரி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறவங்க எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் டார்ஜெட். இது நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரோஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இது நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான், சப்ளிமெண்ட்ரி. இதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி மேப்ஸ் டாட்ச். 5வது தலைப்பு பார்த்தீங்கன்னா த டையிங் டிடெக்டிவ். இதுவும் நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான், ப்ரோஸு. எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் கோனன் டாயில். ஸோ மொத்தம் 5 தலைப்பு. இந்த 5 தலைப்புமே நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திலிருந்து கொடுக்கப்பட்டவைகள். அடுத்து நம்ம போகிறது 9ஆம் வகுப்பு 6வதாக கொடுக்கப்பட்ட தலைப்பு லேர்னிங் த கேம். இது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருடைய பயோகிராஃபி தான். இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ரொம்ப ஊறி போனவங்களாக இருப்பாங்க. அப்போ ஊறி போனவங்களாக இருந்தோம்னா சச்சின் டெண்டுல்கர்னால் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த லெசனை ஒன்ஸ் நீங்கள் கிளான்ஸ் விட்டாலே போதும், ஈஸியாக பிக் பண்ணிடலாம். இந்த லெசன் பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் வந்தாலும் சரி. 7வது டாபிக் பாருங்கள், த கேட் அண்ட் த பெயின் கில்லர். எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எந்த புக்கிலிருந்து எடுக்கப்பட்டாங்க, ஐ மீன் எந்தனுடைய கான்செப்ட்லேருந்து தழுவி எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தழுவி எழுதப்பட்டது தான் இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர். யார்? மார்க் ட்வைன் எழுதினது. இது நம்மளுக்கு 9ஆம் வகுப்பு தரம். அடுத்து 8வது தலைப்பு பார்த்தீங்கன்னா வாட்டர் த எலிக்ஸர் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை சர் சி.வி. ராமன். இந்த சர் சி.வி. ராமன் அதாவது சி.வி. ராமன் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருப்போம். இதுவும் நம்மளுக்கு 9ஆம் வகுப்பு தரத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை. அடுத்து 9வது தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப். இது நம்மளுக்கு 9ஆம் வகுப்பு தரம் தான், பட் சப்ளிமெண்ட்ரி. ரிட்டன் பை யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஸோ இவர் தான் எழுதியிருக்காரு. இது என்னது? சப்ளிமெண்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர 14வது தலைப்புக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. 14வது கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா எ பர்த்டே லெட்டர். இது யார் எழுதுனதுன்னா ஜவஹர்லால் நேரு. இதுவும் நம்மளுக்கு 9ஆம் வகுப்பு தரத்தில் கொடுக்கப்பட்டது ஒரு ப்ரோஸ். அப்போ இதில் மொத்தம் எத்தனை தலைப்பு சார்? 6வதாக கொடுக்கப்பட்டது லேர்னிங் கேம். 7, 8, 9 மற்றும் 14. இதுலேயும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 தலைப்பின் கீழ் கொடுத்துருக்காங்க 9ஆம் வகுப்பு தரத்திலே. நெக்ஸ்ட் 10வதாக கொடுக்கப்பட்ட தலைப்பு சர் ஐசக் நியூட்டன் ரிட்டன் பை நாதனியல் ஹாத்ரின். இது நம்மளுக்கு 8ஆம் வகுப்பு தரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரோஸு. 11வது தலைப்பு பார்த்தீங்கன்னா மை ரெமினிசிங் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். இதுவும் 8ஆம் வகுப்பு தரத்திலே கொடுக்கப்பட்டது. 12வது பார்த்தீங்கன்னா த உமன் ஆன் எ பிளாட்ஃபார்ம் 8. இதுவும் நம்மளுக்கு 8ஆம் வகுப்பு தரம் தான், ரிட்டன் பை ரஸ்கின் பாண்டு. இது நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. தென் 13வது தலைப்பு, இதுதான் கடைசியான தலைப்பு. ஏன்னா 14வது தலைப்பு ஆல்ரெடி நம்ம எதில் பார்த்துட்டோம்? 9ஆம் வகுப்பு தரத்திலே பார்த்துட்டோம். அப்போ 13வது தலைப்பு த நோஸ் ஜுவல் ரிட்டன் பை
சி ராஜகோபாலாச்சாரியா. இது 8ஆம் வகுப்பு தரம் தான் ப்ரோஸ். அப்போ 8ஆம் வகுப்பு தரத்திலும் 9ஆம் வகுப்பு தரத்திலும் மற்றும் 10ஆம் வகுப்பு தரத்திலும் கொடுக்கப்பட்டவைகள் தான் இந்த லிட்ரரி ஒர்க்ஸ். சார் இதை மட்டும் பார்த்தா போதுமா சார்? கண்டிப்பாக இந்த கண்டென்ட்டை நீங்கள் லைன் பை லைன் விடாமல் தரவாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனையும் அட்டன் பண்ண முடியும். இந்த லெசன் பேஸ்டு வரக்கூடிய கேரக்டர்ஸ் அல்லது இது ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் நம்மளால் பதில் எழுத முடியும். இதுதான் ரோமன் 1. ரோமன் 2 நான் சொன்ன மாதிரி பயோகிராஃபிஸ். இந்த பயோகிராஃபிஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் கொடுத்த அதே சேம் கண்டென்ட் தான். அப்போ நம்ம ஆல்ரெடி பழைய மெட்டீரியல் இருக்குது சார், அந்த இதுக்கு நான் இதை வச்சு படிச்சுக்கலாமா சார் அப்படின்னா, நீங்கள் பழைய மெட்டீரியல் என்ன இருக்கோ அதே கான்செப்ட் தான் இப்போ கொடுத்துருக்க அந்த பயோகிராஃபிஸ்க்கும். சரி வாங்க என்னென்ன யார் யாரை பற்றி நம்ம இந்த பயோகிராஃபிஸில் பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. மூன்றாவதாக சுபாஷ் சந்திர போஸ். நான்காவது ஹெலன் கெல்லர். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. இது நம்மள பழைய இங்கிலீஷ் புக்கில் 11th இருந்தது, மறந்துடக்கூடாது. ஆறாவது டாக்டர் சலீம் அலி. பழைய இங்கிலீஷ் புக்கு 8th புக்கில் நம்மளுக்கு டாக்டர் சலீம் அலி பற்றி இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பறவை மனிதன்னு சொல்லுவாங்க. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா ராணி ஆஃப் ஜான்சி. இதுவும் நம்மளுக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய சிலபஸ் தான். கண்டிப்பாக நம்மளோட சேனல் அதை தொகுத்து மறுபடியும் புதுப்பித்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அடுத்தாப்புல 8வதாக கொடுக்கப்பட்டது நெல்சன் மண்டேலா. 9வதாக கொடுக்கப்பட்டது ஏப்ரஹாம் லிங்கன். ஸோ இந்த தலைவர்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த செகண்ட் ரோமனில் பயோகிராஃபிஸில். தேர்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் தான். இந்த ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்பாட்டில் அவங்க அந்த கொடுத்துருக்க பேசேஜை வைத்து அந்த பேசேஜுக்கான சரியான பதிலை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றனாலே கிட்டத்தட்ட முடிஞ்சது. இவ்வளவு தயா ஜென்ரல் இங்கிலீஷ். இதை நீங்கள் கவர் பண்ணாலே உங்களுக்கு மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 100 கேள்விகளில் நீங்கள் 95+, அதாவது 95 கேள்விகளுக்கு மேலே வந்து நீங்கள் அடித்தாலே கண்டிப்பாக குரூப் 2 இதில் ப்ரிலிம்ஸு நீங்கள் அழகாக கிளியர் பண்ணலாம். வாங்க நம்ம அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட வெற்றிக்கு எங்களுடைய ஒரு சிறு பங்களிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.